ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூவோட எபிசோட் 7 தான். ஆல்ரெடி 6 எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் ஆபத் ஜோசாயோட அபிஷியல் செட்டரே உள்ள இறங்கிருப்பாரு. ஆக்சுவலா அவர் அபிஷியல் செட்டர் மட்டும் கிடையாது, அவர் தான் டீம் கேப்டனும் கூட. அவனை கோச் பார்த்துட்டு, ஓ ஒய்காவா வந்துட்டியா, உன்னோட காலு பேப்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்காரு. ஓகே, இப்போ நான் குட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இனிமே நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு, நீ இல்லாதனால நம்ம டீம் கொஞ்சம் ட்ரபிளா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கிட்ட இருந்து ஆடியன்ஸ்ல இருக்க பொண்ணுங்களும் ஒய்காவா கேர்ஃபுல்லா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டனாகா இவனை பார்த்துட்டு யாரா இவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்கான். டைஸ் வந்துட்டு இவன் தான் உண்மையான ஆபத் ஜோசா டீமோட கேப்டன் அண்ட் செட்டர் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காகியாமா வந்துட்டு இவன் உண்மையிலே ரொம்ப சூப்பரான செட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாக்கே ஒன்றும் புரியல, காகியாமே ஒருத்தனை பாராட்டுறானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். டனாகா கேட்கறான், உனக்கு இவன் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவன் உன் ஸ்கூல்ல ஜூனியர் டீம்ல லேண்ட் ஆவனா அப்படின்ற மாதிரி. ஆமா, இவன் எங்களோட ஜூனியர் ஸ்கூல்ல தான் படிச்சான், பட் இவன் என்னோட ஒரு வருஷம் சீனியர். இவனை பார்த்து தான் நான் இந்த செட்டிங் சர்வீசிங் இது எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனது காகியாமா அடிக்கிற கொடூரமான சர்வீஸை இவன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். காகியாமாவே கிங்னா இவன் கிரேட் கிங் போலயே அப்படின்ற மாதிரி ஹினாட்டா பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஒய்காவும் காகியாமா பார்த்துட்டு காகியாமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க கோச் வந்துட்டு சரி ஒழுங்கா போய் வார்ம் அப் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் காலை பிடிக்க கை பிடிக்கின்ற போறப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கராசனோ டீம் 15 பாயிண்ட், நம்ம ஆபத் ஜோசா டீம் வந்து 14 பாயிண்ட்ல இருக்காங்க. அங்க ஆடியன்ஸ்ல இருந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குது, என்னடா இது இன்னும் ஒய்காவா உள்ள வரலையே அப்படின்ட்டு. இல்ல அவன் இப்ப வார்ம் அப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி கால்ல இன்ஜுரி இருக்கு. இப்ப உள்ள இறங்கினா அது அவனுக்கு தான் கஷ்டம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. டனாகா ஒரு பக்கம் அக்ரெசிவா அடிச்சு பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹினாட்டாவோட குவிக் அட்டாக் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் சூக்கி காகியாமா இவங்க ரெண்டு பிளாக் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில இப்ப பாயிண்ட் வந்து 24-20 நிக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கராசனோ டீம் வின்னிங். அந்நேரம் தலைவன் என்ட்ரி கொடுக்க உள்ள சப்ஸ்டிட் பிளேயர்ஸ் மாத்துறாங்க. இவன் செட்டுக்கு வருவான்னு பார்த்தா திடீர்னு சர்வீஸ் போடுற ஒருத்தருக்கு பதிலா சப்ஸ்டிட்டா மாறுறான். எனது கிரேட் கிங் உள்ள வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா டனாகா ரெண்டு பேரும் நர்வஸ் ஆயிடுறாங்க. ஒய்காவா சர்வீஸ் அடிக்கும் போதே நம்ம சூக்கியை பார்த்து கையை கட்டுறான். சூகவராக்கு என்னது அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையோட இருக்கான். ஓடி வந்து காகியாமா மாதிரி செம்ம ஃபாஸ்டா சர்வீஸ் பண்றான். சூக்கி கையில பட்டு பால் தெரிச்சிருது. பின்னாடி வெளியே நின்றுட்டு இருந்த சூகவராக்கு ஒரே ஷாக்கு, யார் சாமி இவன் அப்படின்ற மாதிரி. இவனோட சர்வீஸ் காகியாமாவோட பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கரெக்டா யாருக்கு அடிக்கணும்னு சொல்லி பிளேஸ் பார்த்து அடிக்கிறான். இந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கானே. சோ இதுதான் ஆபத் ஜோசாயோட கேப்டனா, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னு சூகவராய் வாய பழந்துடுறான். ஒய்காவா வந்துட்டு நம்பர் 6 அண்ட் நம்பர் 5 உங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் மேட்ச்ல. நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இயரா தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்க ரிசீவிங் ரொம்ப மட்டமா இருக்கு, இந்த வருது பாரு அடுத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சர்வீஸ் ரெடி ஆகிறான். அடுத்து மறுபடியும் ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். சூக்கி கையில பட்டு மறுபடியும் பால் தெரிச்சிருது. இப்ப 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ பாயிண்ட் வந்து 23-24 சொல்லி இருக்குது. டைச்சி வந்துட்டு சூக்கி நீ அப்படியே லைனை ஒட்டி போயிரு, நான் நடுவுல நின்று அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்காவா புரிஞ்சுக்கிட்டான், என்னது இந்த கேப்டன் ஒருத்தர் தான் நல்லா ரிசீவ் பண்றான், அவனே பாதி கோட் கவர் பண்ணிடுறானா, சரி அவனால பாதி தானே கவர் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குல்ல அதுல நான் அடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த லைனை ஒட்டி இருக்கிற சூக்கிக்கே அடிக்கிறான். சூகவராக்குல யாருடா இவன் லைனை ஒட்டி நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு இவ்வளவு அக்யூரேட்டா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். எப்படியும் இந்த கரெக்டா சூக்கி ரிசீவ் பண்ணிட்டான். பால கரெக்டா ரிசீவ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது, அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஆப்போசிட் டீமுக்குள்ள போயிடுச்சு. ஒய்கா வந்து இது என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரிசீவ் பண்ணி தந்துடுறான். செட்டிங் போட்டுறான். கிண்டாச்சி ஷார்ட் பால் அடிக்க குயிக்கா வந்துகிட்டு இருக்கான். ஹினாட்டா பட் ஒரு கையை நீட்டிடுறான். இவன் எங்க இருந்து வந்து கையை நீட்டினான்ட்டு கிண்டாச்சிக்கு ஒன்னும் புரியல. ஹினாட்டா கையில பட்டு பால் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஹினாட்டா பிளாக் பண்ண மறு செகண்ட் மறுபடியும் சுத்தி இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டான். வழக்கம் போல காகியாமா பால ஃபாஸ்டா தள்ளுறான். இந்த ஹினாட்டா கண்ணை திறந்திருக்கான். கண்ணை திறந்து செம்ம ஸ்பீடா பால ஸ்பைக் பண்றான். அது ஒய்காவா பின்னாடியே விழுது. ஒய்காவாக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. என்ன நடந்ததுன்னு சொல்லி அவனுக்கே புரியல. எப்படியோ கடைசியா ஒரு பாயிண்ட் எடுத்து 25-23 இந்த மேட்சை கராசனோ டீம் வின் பண்ணிடுறாங்க. அந்த மேட்சை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு பொண்ணு சொல்லுது, இவன் பிளாக் பிடிக்கிறப்ப இந்த சைடு இருந்தா அடுத்து அட்டாக்கிங் பண்றப்ப எப்படி அதுக்குள்ள சடனா இவ்வளவு ஸ்பீடா இந்த சைடு வந்துட்டான் அப்படின்ட்டு. இன்னொரு பொண்ணு சொல்லுது, அதை மட்டும் பாத்தியா செட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது, கரெக்டா ஸ்பிளிட் செகண்ட்ல செட்டிங் வந்த வேகத்துக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருந்த எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. மேட்ச் முடிச்சுட்டு நம்ம பசங்க வெளியே வந்துட்டு இந்த அட்வைசர் கிட்ட ஏதாவது சொல்ல சொல்லி கேட்காங்க. கண்ணாடி வந்துட்டு நான் இப்ப ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெல் எனக்கு வாலிபால் பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணும் தெரியாது, பட் இன்னைக்கு நான் பார்த்தது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லக்கிலி நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால நம்ம டீம் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்க போது, நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பசங்க எல்லாருமே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாய்லெட்ல நம்ம கிண்டாய்ச்சி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரும் காகியாமா கூப்பிடுறாங்க, ஹே கிண்டாய்ச்சி அப்படின்ட்டு. கிண்டாய்ச்சி அப்பதான் பழைய பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறான். அவன் வந்து ஆக்சுவலா அவங்க கோச் கிட்ட சொல்லியிருப்பான், கோச் இவன மாதிரி ஒரு பிளேயர் விளையாடுறதுக்கு நம்ம டீம்ல விளையாடாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோச் கிட்ட சொல்லி இவனை சப்ஸ்டிட்யூட் உட்கார வச்சு கிண்டாய்ச்சி தான். அப்படியே கிண்டாய்ச்சி ஒன்னு சொல்றான், நீங்க பாரு என்கிட்ட சாரி எல்லாம் ஒன்னும் கேட்காத, அண்ட் நானும் சாரி கேட்பேன் எதுவும் நினைச்சு பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். காகியாமாவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இன்னும் அக்ரெசிவான அதே கிங் தான், நீ ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி அப்படின்னு காகியாமா சொல்றான். பட் அடுத்த வாட்டி நாங்க ஒன்னு பீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிண்டாய்ச்சி சொல்றான். நாங்களும் அடுத்த வாட்டி கண்டிப்பா வின் பண்ணுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா கிளம்புறாங்க இருந்து. கிண்டாய்ச்சியோட ஃப்ரெண்டு பின்னாடி வந்து என்னாச்சு இங்க உனக்கு, எதுக்கு காகியாமா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். இல்ல எனக்கு இப்ப காகியாமா பேசின சர்ப்ரைஸ் இருந்தது, எப்பவுமே நான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப நாங்க அப்படின்னு சொல்றான், ஒரு டீமா நினைக்கிறான், இது காகியாமா கிட்ட எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மேட்ச் முடிச்சுட்டு கராசனோ டீம் ஈவினிங் இப்ப அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நேரம் டைச்சி ஒரு விஷயத்த சொல்றான், நம்ம இன்னைக்கு என்னதான் வின் பண்ணிருந்தாலும் இது ஒரு கம்ப்ளீட்டான விக்டரி எனக்கு தெரியல, ஏன்னா ஆபத் ஜோசாயோட கேப்டனே நம்ம கூட விளையாடல, சோ நம்ம இதை வின்னிங்கா எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வரான். நேரம் ஒய்காவும் அதை கேட்டுறான். ஓ இதான்
ஒரு கேப்டன் கலக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டனாக்கா ஹினாட்டா ரெண்டு பேருமே ஒய்காவா கிட்ட வந்து டே உனக்கு இப்ப என்ன பிரச்சனை பேருக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கான். ஓ நீங்க ஒன்னும் அப்படிலாம் நினைக்க வேணாம், சும்மா தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஒய்காவா. அண்ட் டே குட்டி பையா நீ உண்மையிலே சூப்பரா அடிச்சா, கடைசியில அந்த ஒரு பிராட் ஜம்ப் அதெல்லாம் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒய்காவா சொல்றான். ஹினாட்டாக்கு ஒரே வெக்கமா போச்சு. அண்ட் அடுத்த மேட்ச்ல நான் கண்டிப்பா ஃபுல்லாவே விளையாட போறேன், என்னோட செட்டிங் இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல, கண்டிப்பா அதே நீங்க எடுத்து பாப்பீங்க, அண்ட் என்னோட சர்வீஸை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாவும் யோசிச்சு பார்க்க ஆமா இவனோட சர்வீஸ் ரொம்பவே கொடூரமா இருந்தது, அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து லேண்ட் ஆப்னா செத்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களோட அட்டாக்கிங்ல என்னமோ சூப்பரா தான் இருக்கு, பட் உங்களோட ரிசீவிங் வீக்கா இருக்கு அப்படின்னு ஒய்காவா சொல்றான். நீங்க இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்ப நான் மட்டும் ஒன்னும் பவர்ஃபுல் சர்வீஸ் அடிக்க போறது இல்ல, இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் வரப்போகுது, சோ அதுல எல்லா டீமும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, சோ ரிசீவிங் நல்லா பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒய்காவா வந்து காகியாமா பார்த்துட்டு டே ஜூனியர் அடுத்து வரப்போற மேட்ச் அபிஷியல் மேட்ச்ல உனக்கு எனக்கு தான் போட்டியே செட்ரு வர்சஸ் செட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா வந்துட்டு நாங்க அடுத்த வாட்டி இன்னுமே ஹார்டா பிராக்டிஸ் பண்ணி ரிசீவிங் பெர்ஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். தம்பி அதெல்லாம் ஓவர் நைட்ல வராது அப்படின்ற மாதிரி ஒய்காவா சொல்றான். அது உங்க கேப்டனுக்கும் நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம இன்னும் இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். காகியாமா வந்துட்டு நீங்க எதுவும் அவன் சொல்றதுல கண்டுக்காதீங்க, அவன் எப்பயும் இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு போவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம டைச்சு இல்ல அதை ஏத்துக்கிட்டு தான் இன்னும் இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அண்ட் அவனும் திரும்ப வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா அதை பார்த்துட்டு அவனா யாரு அது அப்படின்ற மாதிரி கேட்கறான். டைச்சி வந்துட்டு சொல்றான் அவன் தான் கராசுனோட கார்டியன் ஏஞ்சல் அப்படின்ட்டு. இப்போ உள்ளுக்குள்ள ஒய்காவா அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்காங்க. காகியாமா உண்மையிலே இப்ப நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்கான். ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு நம்ம ஒய்காவா சொல்றான். அண்ட் காகியாமா இப்ப ஆவரேஜான பிளேயர்ஸோட கம்பேர் பண்றப்ப பெஸ்ட் செட்டராவே இருக்கான் அப்படின்னு ஒய்காவா சொல்றான். அவன் ஃப்ரெண்டு என்னது ஒன்ன விட பெஸ்டா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்கான். வெல் எனக்கு அது தெரியல செட்டிங்ல, பட் இந்த ரிசீவிங் ஸ்பைக்கிங் பிளாக்கிங் அது எல்லாத்துலயுமே நான் தான் அவனோட பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து படத்திலே ஒய்காவா தலையில பால் அடிச்சு நீ ஒண்ணு அவன பெஸ்ட் செட்டர்லாம் சொல்லாது, நீ தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி இல்லடா எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சா உண்மையிலே அவன் பெஸ்டா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி ஆனா இதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இந்த பொண்ணுங்களாம் பண்ணி கூட்ட மாதிரி உன் பின்னாடி இந்த சுற்றுலா பாரு போய் அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்றான். டே பொறாமப்படாதடா அப்படின்ற மாதிரி ஒய்காவா சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்க பார்த்து மத்த டீம் பசங்களா டே கொஞ்சம் அமைதியா இருக்கடா, கோச் வந்தா கத்த போறாரு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இப்ப கராசுனா டீமை காட்டுறாங்க. டைச்சி வந்துட்டு எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா லேண்டிங் இதை கடைசியா கிளீன் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைச்சி வந்து கண்ணாடி கிட்ட வந்து நிக்கிறான். கண்ணாடி சொல்றான் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா லேண்டிங் எல்லாரும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரிஃபெக்ஷன்லயே ஒரு டாப் 4 டீமா இருக்கிறத நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் எனக்கு ஜெயிச்சிருந்தாலும் ஒருவேளை ஹினாட்டா நிறைய வாட்டி பிளாக்ல மாட்டிக்கிட்டு இருந்தான் அண்ட் நம்ம டீம்ல ரிசீவிங் சரியாவும் இல்ல, இதெல்லாம் விட மிக முக்கியமா நம்ம டீமுக்கு கோச்சே இல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ட்ரபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்காக நான் ஒன்னும் உங்களை ரொம்ப ஒஸ்டன்லாம் சொல்லிட மாட்டேன், நீங்களும் பெஸ்ட் தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் கண்ணாடி அதை புரிஞ்சுக்கிறான். ஓ எனக்கு புரியுது, இப்ப யாரை கோச்சா கூட்டு வரணும்னு சொல்லி எனக்கு தெரியும், எனக்கு ஒருத்தன் தெரியும் அவனை நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா அது யாரு அப்படின்ற மாதிரி டைச்சி கேட்கறான். அவர்கிட்ட நான் பல வாட்டி ரெக்வஸ்ட் வச்சு பார்த்துட்டேன், அவர் ஒரு வாட்டி கூட அக்செப்ட் பண்ணல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர் கோச்சா வருவாரு நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கண்ணாடி ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப யாமகுச்சி வந்து ஒரு உடஞ்சு போன தொடப்பத்தை பாக்குறான். இது உடஞ்சு போயிருக்கு நம்ம தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சுகாராட்ட கேட்கறான். சுகார் வந்து வேணாம் இது இருக்கட்டும் ஒரு நாள் இது பிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாமகுச்சிக்கு ஒண்ணும் புரியல, வெறும் தொடப்பத்து கேட்கறா இவ்வளவு இதுன்ட்டு. அடுத்த சீன்ல ஹினாட்டா டனாக்கா காகியாமா 3 பேரும் பண்ணு சாப்பிடலாம்னு சொல்லி போறாங்க. அந்த கடைக்காரரே இன்னைக்கு பண்ணு காலி ஆயிடுச்சு, ஃபுட்பால் டீம் காரங்க எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொல்றான். டனாக்கா உண்டே உங்க மேனேஜரை கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி கேட்கா. அடங்குய்யால நான் தான்டா மேனேஜர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தவங்க 3 பேரும் கிளம்பும் போது ஆளுக்கு ஒரு இதை கையில கொடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வீட்டுக்கு போய் ஒழுங்கா டின்னர் சாப்பிடணும், அதான் நல்ல ஃபுட், இதெல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டனாக்கா கேட்கற காகியாமாட்ட நீ எதுக்கு இப்ப கராசுனா ஸ்கூல்ல செலக்ட் பண்ண அப்படின்ட்டு. நம்ம ஜோன்லயே பெஸ்டான ஸ்கூல்னா சிரோட்டோரிசாவா தான், அங்க எதுக்கு நீ செலக்ட் பண்ணல அப்படின்னு கேட்கா. ஆக்சுவலா நான் சிரோட்டோரிசாவாக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், பட் அவங்க அக்செப்ட் பண்ணல. அண்ட் எக்ஸாமும் நான் எழுதுனேன், ஆனா எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சூக்கி சொல்றான். ஓ இந்த கிங்குக்கு ஒருவேளை படிக்க தெரியாதோ அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு போறான். ஹினாட்டா அப்படியே இன்னொன்னு கேட்கறான். அப்புறம் எதுக்கு நீ கராசுனா ஸ்கூல்ல செலக்ட் பண்ற அப்படின்ட்டு. ஒருவேளை நீ லிட்டில் ஜெயிண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அதே மாதிரி அப்படின்னு கேட்பான். அதனாலலாம் இல்ல, கோச் யூகே வந்து ரிட்டைர்மெண்ட்ல இருந்து வருவாருன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். கோச் யூகாயா அது யாரு அப்படின்னு ஹினாட்டா யோசிக்கா. நேரம் டனாக்கா சொல்றான் அவர் தான் பெஸ்டான கோச், அவர் இருக்கிறப்பதான் ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம டீம் செலக்ட் ஆச்சு, அப்பதான் லிட்டில் ஜெயிண்ட் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சுகாரா வந்துட்டு சொல்றான் ஆமா அவர் கொஞ்சம் ஹார்ஷாவா இருப்பாரு, எப்பவுமே ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா ஆக்சுவலா இதுக்காக தான் வந்திருப்பான், பட் அவன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகாரா சொல்லுவோம் அவர் இனிமே வரப்போறது இல்ல கோச்சா அப்படின்ற மாதிரி. என்னது அவர் எங்க கோச் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா அப்பவே ஷாக் ஆயிருவான். பட் காகியாமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்ப எந்த டீம்ல இருக்கேன்றது பரவாயில்ல, பட் நான் எங்க இருந்தாலும் பெஸ்டா விளையாடணும் அப்படின்னு தான் யோசிக்கேன். அடுத்த நம்ம டைச்சிங் சொல்றான் நம்ம டீம் இன்னுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஹினாட்டாவும் சொல்றான் நான் இன்னும் நிறையவே ட்ரைனிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ தனியா ட்ரைனிங் பண்றது பெஸ்ட் தான், பட் இனிமே நம்ம டீமுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காகியாமாவும் சொல்றான் ஆமா நம்ம டீம்ல இன்னும் லிப்ரோ கூட கிடையாது, அண்ட் ட்ரிபிள் பிளாக் இருந்தாலும் அடிச்சு பாயிண்ட் வாங்கி தர ஒரு அட்டாக்கர் மாதிரி ஏசுன்னு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே காகியாமா இன்னொன்னு கேட்கறான் நீங்க கார்டியன் ஏஞ்சல் ஒருத்தர் சொன்னீங்களா அவன் எப்ப வருவான் அப்படின்ட்டு. வெல் அவன் இப்போதைக்கு ஒரு 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் 1 மாசத்துக்கு அவன் வாலிபால் கோர்ட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சோ அதுக்கப்புறம் வந்துருவான் அப்படின்றான். ஹினாட்டாவும் என்னது அவன் எதுவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், எவ்வளவு நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு டனாக்காவும் இல்ல அவன் நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் ரொம்பவே பேஷனேட்டா விளையாடுவான், அண்ட் காகியாமாவோட ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த சீனிங்க கட்டாயது. அடுத்த நாள் காலையில வந்து நம்ம காகியாமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சர்வீஸ் பண்றதுக்கு. ஆப்போசிட் கோர்ட்ல ஒரு பாட்டில் வச்சுட்டு கரெக்டா இதுல பால் படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சர்வீஸ் அடிக்க. காகியாமா இப்ப சர்வீஸ் பண்றா, கரெக்டா அந்த பாலும் பாட்டில நோக்கி போய்கிட்டு இருக்குது. குறுக்கால இந்த கௌசிக் வந்தா அப்படின்ட்டு
ஹினாட்டா வந்து நின்றுட்டு இருக்கான் உள்ள பாலை ரிசீவ் பண்றேன்ற பேர்ல எங்கிட்ட பாலை அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்கான். டே முட்டா பையில உனக்கு இங்க என்னடா வேலை போடா ஒழுங்கு அப்படின்ட்டு வைக்கிறாங்க நம்ம காகியமா. அடுத்து ஒரு சர்வீஸ் பண்றான், அந்த பால் கரெக்டா அக்யூரேட்டா அந்த வாட்டர் கேனை நோக்கி போய்கிட்டு இருக்குது. கரெக்டா ஓடி வந்து பால்ல கை வைக்கிறான், சூப்பரா ரிசீவ் ஆகி அப்படியே அக்யூரேட்டா அந்த செட்டுக்கு போக வேண்டிய இடத்துல இஞ்சி கூட பிசுறாம கரெக்டா போகுது. காகியமா என்னது ஏன் சர்வீஸ் ஒருத்தர் இப்படி ரிசீவ் பண்றானா, யார் சாமி இவன் அப்படின்னு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். அதுலயும் இவ்வளவு நேரம் இவன் கோட்டுக்குள்ள கூட இல்லையடா, திடீர்னு எங்க இருந்து ஓடி வந்தா அவ்வளவு அக்யூரேட்டா ரிசீவ் பண்றான், கரெக்டா செட்டுக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க நிக்கிறவன் தான் நம்ம கராசுனோ டீமோட கார்டியன் ஏஞ்சல் நிஷினோயா தி லிப்ரோ. ஹினாட்டா இவன் கிட்ட வந்துட்டு நீ என்னோட ஷாட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் நீங்க இந்த நிஷினோயோட ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னுமே பெட்டரா பாப்பீங்க. இந்த லிப்ரோவோட ரோல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. நம்ம டைச்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கராசுனோ டீம் ஸ்ட்ராங் ஆகல. இப்போதைக்கு லிப்ரோ கிடைச்சாச்சு, இன்னும் பெர்ஃபெக்ட்டா அட்டாக்கிங் பண்ற ஒரு ஏஸ் மட்டும் வேணும். அதெல்லாம் யாருன்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அண்ட் கராசுனோ டீம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வர்றாங்க. அதெல்லாம் நீங்க மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படி இந்த எபிசோட் பத்தி உங்களோட தாட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.